சாமி சரணம். இப்போ ஒரு இடத்துல எரிமலையிலிருந்து நிலக்கல் போகிற வழியில் சாமிங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு இப்போ தான் ரெடி ஆகிட்டுக்கிறாங்க. எல்லா சாமியும் வராங்க. சாமி சரணம். இந்த சாமி குண்டாவோட வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ஐடியா பண்ணுது. சாமி சரணம். சாமி சரணம். எல்லா சாமியும் சாப்பிட்டு இருக்கிறாங்க. சாமியும் சரணம் தான். சாமி ஓகே. वेस्ट பண்ணக்கூடாது. கேட்ட போல் மஜாமே போன் சாப்பிட்டு டைம் மஜா. சாமி சரணம். இப்போ 11ஆம் நம்பர் பார்க்கிங்க்கு நிலக்கல்ல வந்து இறங்கியிருக்கிறோம். இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். நடக்கணும். நிலக்கல்ல வந்து இருக்கோம். இப்போ பம்பைக்கு போகணும்னா இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி பம்பைக்கு போகணும். அங்கே பம்பை நிலக்கல்ல பஸ் ஸ்டாண்டுலேருந்து பம்பைக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 19-20 கிலோமீட்டர் இருக்கும். சாமியை சரணமையப்பா. இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு 3 கிலோமீட்டர் நடக்கணும். சாமி சரணம். எங்கள் சாமியெல்லாம் எறும்படி எடுத்து வச்சுட்டுருக்குறாங்க. இதான் இப்போ பரப்புறோம். சாமியை சரணமையப்பா. நிலக்கல்ல பக்கமாக வந்தாச்சு சாமி. பஸ் ஸ்டாண்டுக்கு சாமி பஸ் ஸ்டாண்டு பக்கமாக தான் சாமி. இப்போ நிலக்கல்லுக்கு பஸ் ஸ்டாண்டுலேருந்து பம்பைக்கு போகிறதுக்கு பஸ்ஸு அங்கே போயிட்டுருக்குது. அங்கே போய் பஸ் ஸ்டாண்டுலேருந்து நிலக்கல் பஸ் ஸ்டாண்டுலேருந்து அங்கே போகணும் சாமி. சாமி சரணம். என் சாமிங்கெல்லாம் வந்துட்டுருக்குறாங்க. வளர்மதி டெக்ஸ் சாமி இப்போ தான் நடந்து வந்துட்டுருக்குது. சாமி சரணம். இப்போ பாருங்க, நிலக்கல்ல பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துக்கிட்டோம். பஸ் ஏறி ஏசி பஸ்ஸில் உட்காந்துக்கிறோம். இப்போ வந்து பம்பைக்கு போகிறோம் சாமி. அங்கே போயிட்டு பம்பையில் நீராடிட்டு கணபதி கோயில் வழியாக மேலே இறக்கல, மலைக்கு சபரிமலைக்கு போகல, அங்கே சந்திப்போம். சாமி சரணம். பம்பைக்கு வந்துட்டோம். சாமி சரணமையப்பா. பம்பைக்கு வந்துட்டோம். என்ன சாமி வந்துட்டோம். கூட்டம் மழை குழந்த கூட்டம் போகுது சாமி. மேலே மலை எவ்வளோ கூட்டம் இருக்குது தெரியல. எல்லாம் சாமியோட அருள், ஐயப்பனோட அருள் இருந்தால் பொறுமையாக தரிசனம் பண்ணிட்டு பொறுமையாக போகலாம். ஐயப்பா இப்போல்லாம் குளிச்சிட்டோம். பம்பையில் நீராடிட்டோம். இப்போ மலை ஏற போகிறோம். சாமி ஒன்று சாமி குடிக்காமல் இருக்கிறாங்க. அவங்க வந்தோடனே போட்டு போட்டு கிளம்புறோம். சாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. இப்போல்லாம் நாங்கள் புறப்பட்டுட்டோம். சாமி ஏற்றிட்டு பம்பையிலேருந்து குளிச்சுட்டு இப்போ சபரிமலைக்கு மேலே ஏறுறோம். சாமியே சரணமையப்பா. இப்போ எல்லா சாமியும் புறப்பட ரெடியாக இருக்குது. புறப்பட்டோம். சாமியே சரணமையப்பா. கணபதி கோயிலுக்கு மேலே படியேற ஸ்டார்டிங்கு ஐயப்ப தரிசனத்துக்காக படி வந்துட்டுருக்கோம். வந்துட்டோம். சாமி சரணம். கணபதி கோயில் ஸ்டார்டிங் ஏறுறோம். சாமி சரணம். கணபதி மண்டபத்துக்கு பக்கமாக வந்துட்டு சாமி. நம்ம
ஐயப்பனோட வரலாறு இங்கே வந்து ஓவியமாக படம் சிலையாக செஞ்சு இங்கே வச்சுருக்காங்க. சாமி சரணம். சாமி சரணம். செக்கிங் கவுண்டர் முடிச்சுட்டு கணபதி கோயில் வந்து இப்போ வெளியே வந்துட்டோம். இப்போ சபரிமலைக்கு முதப்படி எடுத்து வைக்க போகிறோம். சாமியே சரணமையப்பா. சாமி இங்கேருந்து மலைக்கு மேல் மலைக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குங்க? 7 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர் சாமி? 7 கிலோமீட்டரா? இப்படி தோழி தூக்கிட்டு போறீங்களா? உங்களுக்கு வலி எதுவும் எடுக்குமா எடுக்காதுங்களா? கண்டிப்பா வலி எடுக்கும். கையில எல்லாம் பேக்ல வச்சுதான் இந்த மாதிரி பேக்ல வச்சுக்குவோம். ஓகே. அப்புறம் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல்ல நல்லா ஹெல்ப் பண்ணுவோம். ஓகேங்க. இந்த வலி உங்களுக்கு அந்த மொட்டை மாதிரி இருக்க அதெல்லாம் எப்படி சரியா போயிருங்களா? எப்படி? சரியா போகாது. ரொம்ப வருஷமா சவுக்குறவங்களுக்கு அது அப்படியே தான். எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? நாங்க இப்பதான் புதுசா 2 வருஷமா. 2 வருஷங்களா? சரி, ஓகே ஓகே. இப்போ கொஞ்சம் உங்களுக்கு மூச்சு திணறல் மாதிரி எதுவும் வராதுங்களா? இல்லை, அது வர ரொம்ப மேலே ஏறி போகும்போது லைட்டாக வரும். நம்ம இடையில வச்சு கொண்டு போகும். சரி, ஓகே. ஆனால் ஒரு நாளைக்கு கொஞ்சம் தோராயமாக எவ்வளோ சம்பாதிப்பீங்க? எத்தனை நடப்பீங்க மேலே? 2 3 நட. அப் அண்ட் டவுன் ஒன்று, திரும்ப அப் ஒன்று அப்படி போகும். சரி சார், இப்படி போயிட்டு வரீங்களா? உங்களுக்கு அந்த ஆஸ்பத்திரி செலவே சரியாக போயிருமே. நீங்கள் எது வச்சு இது குடும்பம் நடத்துவீங்க? இந்த வருமானத்தை வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா 3 மாதம் 4 மாதம் தான் இந்த மாதிரி உங்களுக்கு வருமானம் வரும். 2 மாதம் 2 மாதங்களா? அதுக்கு மேலே நீங்கள் இது எப்படி சமாளிக்க போகிறீங்க? என்ன வேலைக்கு போயிருங்க? மேலே கூலி வேலை, காங்கிரீட்டு, அந்த மாதிரி வேலை. அந்த மாதிரி வேலைக்கு போயிருவீங்களா? அப்போ இந்த கார்த்திகை மாதத்துலேருந்து இங்கே வந்துடுவீங்க. ஓகே 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 சாமி, ஓகே சாமி.
சாமி சரணம் சிறப்பாக ஐயப்ப தரிசனம் பாட்டு வந்துட்டோம். இப்போ எங்கள் சாமிங்கெல்லாம் ஒரு இடத்துல உட்காந்து நெய் தேங்காய் உடைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ கணித்த சாமி தேங்காயை இப்போ உடைச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். சாமி சரணம் நெய் தேங்காய் உடைச்சாச்சு. உடைச்சிட்டு இப்போ வந்து கீழே பம்பா நதிக்கு கிளம்பிட்டோம். சாமி கும்பிட்டு இருக்குது. அதுதான் சன்னிதானம், கொடி மரம். சாமியே சரணமையப்பா. நான் காசை எடுத்தேன். சாமி சரணம் இப்போ தரிசனம்லாம் முடிஞ்சாச்சு. தரிசனம் முடிச்சுட்டு இப்போ மலையை விட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோம் பம்பைக்கு. மழை கொஞ்சம் தூரிக்கிட்டு இருக்குது. கீழே போயிட்டு அங்கே சாப்பாடு செஞ்சு வச்சுருக்குறாங்க. பஸ்ஸில் போய் சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு தூங்கலாம். எங்கே தூங்க சொல்லியும் விட மாட்டாங்க சாமிங்க. கைமணி பேசிக்கிட்டே வருவாங்க. அடுத்து வந்து குற்றாலம் பயணம். இப்போ குற்றாலம் போகிறோம். அங்கே போயிட்டு அருவியில் குளிச்சுட்டு அருவியில் குளிக்க விட்றாங்களா இல்லையான்னு தெரியல. போய் பார்க்கலாம். மழை பெஞ்சிட்டு இருக்குது. தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா அனுமதி இல்லை. பார்க்கலாம். சாமி சரணம். வளர்மை டெக்ஸ் ஓனரும் நானும் போயிட்டுருக்குறோம். சாமி சரணம். சாமி சரணம் இப்போ தரிசனம்லாம் முடிஞ்சாச்சு. தரிசனம் முடிச்சுட்டு இப்போ மலையை விட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோம் பம்பைக்கு. மழை கொஞ்சம் தூரிக்கிட்டு இருக்குது. கீழே போயிட்டு அங்கே சாப்பாடு செஞ்சு வச்சுருக்குறாங்க. பஸ்ஸில் போய் சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு தூங்கலாம். எங்கே தூங்க சொல்லியும் விட மாட்டாங்க சாமிங்க. கைமணி பேசிக்கிட்டே வருவாங்க. அடுத்து வந்து குற்றாலம் பயணம். இப்போ குற்றாலம் போகிறோம். அங்கே போயிட்டு அருவியில் குளிச்சுட்டு அருவியில் குளிக்க விட்றாங்களா இல்லையான்னு தெரியல. போய் பார்க்கலாம். மழை பெஞ்சிட்டு இருக்குது. தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா அனுமதி இல்லை. பார்க்கலாம். சாமி சரணம். வளர்மை டெக்ஸ் ஓனரும் நானும் போயிட்டுருக்குறோம். சாமி சரணம்.